ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோன் வந்திருக்கு. அதாவது கேப்டன்ஷிப் டாஸ்க் உண்டான விஷயங்கள் வந்திருக்கு. என்ன இவ்வளோ காட்டுப்பிராண்டித்தனமாக நடந்துக்கிற சபரி, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிற யாருமே வந்து தட்டி கேட்கல, அமித் ப்ரோ தவிர. அதுவும் இங்கே வந்துட்டு ஜட்ஜாக வந்துட்டு இந்த சாண்ட்ராவும் கனியும் இருக்காங்க. ஏதாவது பேசுவாங்க பார்த்தா கம்முன்னு இருக்காங்க. ஆக்சுவலாக நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 4 பாட்டில் இருக்குது. யார் அதிகப்படியாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அப்படின்ற மாதிரி விஷயங்கள் போல் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா போய் பிடுங்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வருது. நம்ம சபரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போகிறாரு. விஜய் பார் 2 எடுக்கிறாங்க, நம்ம திவ்யா 1 எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் போய்ட்டு கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. அதில் போய்ட்டு திவ்யா வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இவரும் என்ன பண்ணுறாரு, காலுக்கு அடியில் வந்து வச்சு அந்த பாட்டில் வந்து இது பண்ணுறாரு. எல்லாருமே சொல்கிறாங்க காலுக்கு அடியெல்லாம் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இங்கே இந்த விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக சொல்ல, இந்த ஆம்பளத்து முறை காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா, காலை வந்து ஷூ காலில் வந்து வெறுங்காலை வந்து மிதிக்கிறாரு நம்ம விஜய் பார்வதி. இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு புரியல. அதுக்கு சாரியும் கேட்கல, வேணுட்டுமே பண்ணுறாரு. ஷூ காலில் மிதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவத்தில் தள்ள போகிறாங்க. இவர் காட்டு மாநாட்டித்தனமாக தள்ளி விடுறாரு. இன்னும் இது இல்லை எல்லா மாரி போயிட்டுருக்கு, ஒன்றுமே புரியல. சபரி இவ்வளோ கேவலமான ஒரு மட்டமான செயலை பண்ணுவார்னு நினச்ச கூட பார்க்கல. இதே இது ஒரு ஜென்ஸுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு வீரத்தை காமிச்சாருன்னா பரவாயில்ல. ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு ஒரு பேசிக் சென்ஸ் கூட தெரியல. கடைசியாக வந்து சபரிக்கிட்ட 2, நம்ம சாண்ட்ரா கிட்ட 2 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதி காலி, இந்த ரவுண்டில் வந்து காலின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இது ரொம்ப ஒஸ்ட்டு. ஒரு கேப்டன்ஷிப் டாஸ்க்குக்காக இப்படி வந்து ஒரு பொண்ணை வந்து காலில் ஷூ காலில் மிதித்து இப்படி வந்து கீழே வந்து மனசாட்சி இல்லாமல் தள்ளி விடுறாரு. அந்த பக்கம் இருக்கிற 2 பேர் இருக்காங்க, கனியும் சாண்ட்ராவும், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நின்றுருக்காங்க. இவங்க போய் அங்கே அவங்க மேலே தான் விழுறாங்க. சைலண்ட்டாக இருக்காங்க பார்த்துக்கிட்டு, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எது எப்படியோ இந்த கேமை விட்டு தலை டாஸ்கில் வந்து விஜய் பார்வதி வெளியே போயிட்டாங்க. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா விஜய் பார்வதி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினச்சேன். ஏன்னா 2 பேரும் மற்றவருடைய பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவும் பார்த்தாச்சு, திவ்யா கேப்டன்ஷிப்பும் பார்த்தாச்சு. சபரி ஒரு டுபாக்கூர் மாதிரி தான் பண்ண போகிறாரு. பண்ணாருன்னா அவங்க அந்த அன்பு கேங்க்கு ஒரு சப்போர்ட் பண்ணிக்கின்னு சொம்பு தூக்கி இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவார். பட் இது ரொம்ப அன்ஃபேர். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.